செங்கம் புதிய பேருந்து நிலையத்தில் பேருந்தில் ஏற முயன்ற இளைஞர் தவறி விழுந்து பேருந்து சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த மேல் புழுதியூர் பகுதியைச் சேர்ந்தவர் இளவரசன். இவர் பெங்களூரு தனியார் கம்பெனியில் பணிபுரிந்து வருகிறார். கடலாடி அடுத்த மாம்பாக்கத்தில் உள்ள தனது மாமனார் வீட்டில் மனைவி, குழந்தைகள் இருப்பதால் மனைவி குழந்தைகளை காண செங்கம் புதிய பேருந்து நிலையத்திற்கு சென்றுள்ளார். அப்போது போலூர் செல்லும் அரசு பேருந்தின் முன்படிக்கட்டில் ஏற முற்பட்டபோது படியிலிருந்து கால் தவறி கீழே விழுந்த இளவரசன் மீது பேருந்தின் பின்சக்கரம் ஏறி இறங்கியதில் இளவரசன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். பின்னர் தகவல் அறிந்து வந்த செங்கம் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூரில் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கரின் வீடு மற்றும் அலுவலகங்களில் சிபிசிஐடி போலீசார் சோதனை நடத்தினர். கரூர் கோவை ரோடு NSR நகர் அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள MR விஜயபாஸ்கரின் வீடு, ரெயின்போ நகரில் உள்ள சாயப்பட்டறை அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் சிபிசிஐடி போலீசார் சோதனை தொடங்கியுள்ளனர். சொத்து மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கரின் முன்ஜாமீன் மனு நேற்று தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் சிபிசிஐடி போலீசார் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். கடலூரில் பாமக நிர்வாகியை அரிவாளால் வெட்டிவிட்டு மர்ம கும்பல் தப்பி ஓடிய நிலையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் பாமக நிர்வாகி சிகிச்சை பெற்று வருகிறார். கடலூர் திருப்பாத்திரிப்புலியூர் SN சாவடியை சேர்ந்த பாமக முன்னாள் நிர்வாகி சிவசங்கர். இவர் தனது மனைவியுடன் வீட்டின் முன்பு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது 2 இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம கும்பல் கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் சிவசங்கரை அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர். கண்முன்னே தனது கணவரை மர்ம கும்பல் வெட்டியதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த தனலட்சுமி கதறி அழுதுள்ளார். பின்னர் சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் படுகாயமடைந்த சிவசங்கரை மீட்டு சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின்னர் இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்ததில் CCTV காட்சிகளை வைத்து குற்றவாளிகள் 4 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சமூக சேவையில் ஈடுபட்டு பல இளம் வழக்கறிஞர்களை உருவாக்கியவர் ஆம்ஸ்ட்ராங் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் புகழாரம் தெரிவித்துள்ளார். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை குறித்து சென்னையில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், சமூக விரோதிகளால் கொலை செய்யப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், மாநில தலைவருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை தமிழகத்தில் நிலவி வருவதாகவும் குற்றம் சாட்டி பேசினார். மேலும் படுகொலை செய்யப்படும் சம்பவம் சென்னையில்தான் இதுபோன்று நடைபெற்று வருவதாகவும் விமர்சித்து பேசினார். வாய் பேச முடியாத 5 வயது சிறுமியை பாலியல் தொல்லை அளித்த முதியவரை போலீசார் போக்சோவில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அடுத்த குட்டியம் கிராமத்தைச் சேர்ந்தவர் 60 வயதுடைய உதயன். அவர் அதே பகுதியைச் சேர்ந்த வாய் பேச முடியாத 5 வயது சிறுமியை அருகே உள்ள விவசாய நிலத்தின் அருகே இரவு சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டுள்ளார். இதனை அறிந்த சிறுமியின் தாய் காவல் நிலையத்தில் புகார் மனு செய்தார். அதன் பேரில் கலவை காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தலைமறைவான உதயனை கைது செய்தனர். இதனையடுத்து காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து உதயனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.